குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி வச்சு ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் 3 பேருக்கு செய்கிறேன், அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, பெரிய கேப்சிகமாக இருந்ததுனால பாதி எடுத்திருக்கேன். அப்புறம் முட்டைகோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு நல்லா இந்த மாதிரி கோல்டு கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு, குடமிளகா, முட்டைகோஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும், ஏன்னா நம்ம ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்ப்போம். அதனால் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அது ஒரு பக்கம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு கடாயில் முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம், 1-2. இப்போ வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற முட்டை, அப்புறம் வேக வச்சு நான் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிறேன் அந்த சாப்பாடு அரிசி சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஜாலியாக சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.